அன்பர்களுக்கு வணக்கம். ஜாதக அலங்கார பாயிரம் பதிவு 7வது பதிவு, பாடல் எண் 12. இப்போ இந்த பாடல்ல ஒரு ஜோதிடர் தன்னை நாடி வரக்கூடிய வாடிக்கையாளர், அதாவது ஒரு ஜாதகருக்கு எந்த மாதிரி பலன்களை சொல்லணும், பலன்களை சொல்லுவதற்கு முன்னாலேயும் பின்னாலேயும் எந்த மாதிரி விதிகளை அனுசரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை பார்ப்போம். ஜாதகனர் பலன் வழுத்தும் முறையை கேள் மடவார், தமக்கு மன பொருத்தம் அதை தான் பார்க்கும் அந்த போது தச பொருத்தம் பார்ப்பதற்கு முன்னர் தச்சு பொருத்தம் பார்ப்பது போலும் முகூர்த்தங்கள் தமக்கு ஓவிய சக்கரம் தீட்டி பிராணனோடு வேலை உணர்வதற்கு முன் விதித்த உடு உணர்தல் போலும் நீதியுடன் பல பாகம் பார்ப்பதற்கு முன்னே நிறை செய்வன் தனை அறிந்து நிகழ்த்துக ஜாதகமே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை. அப்போ அந்த முதல் அடியில் ஜாதகனர் பலன் வழுத்தும் முறையை கேள். ஒரு ஜாதகருக்கு அவருடைய ஜாதகத்தை விரித்து அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த 12 ராசி கட்டங்களுக்குள்ளே உழவக்கூடிய கிரகங்கள் எந்தெந்த ராசி வீட்டில் இருக்குது, அதுக்கு என்னென்ன பலன்னு சொல்லுவதற்கு முன்னாலே எந்த விதியை அனுசரிக்கணும்னு சொல்கிறாருன்னு பாருங்கள். மடவார் நமக்கு மனப்பொருத்தம் பார்ப்பது. மடவார்னு சொன்னால் பெண்கள், அவங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்குறோம் இல்லையா? அப்போ எதை முதல்ல பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. 2வது அடியில் தச பொருத்தம் பார்க்கணும். ஆனால் அந்த தச பொருத்தத்திலேயே முதன்மையான பொருத்தம்னு சொன்னோம்னா அது ரட்சி பொருத்தம் தாங்கிறார். அது மாதிரி தான் எல்லா முகூர்த்தங்களுக்கும் ஒரு நிலம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு நல்ல காரியம் சுப காரியங்களை தொடங்கணும், மனை பூஜை பண்ணணும். இப்போ இந்த மாதிரியான சுப காரியங்களுக்கான முகூர்த்தங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். அந்த மாதிரி சுப காரியங்கள் தொடங்குவதற்கான அந்த நல்ல வேலையை பார்க்கிற போது ஓதிய சக்கரம் தீட்டி, ராசி சக்கரம், அந்த நேரத்துக்கு கிரகங்கள் எந்த நிலையில் அமைந்திருக்கு, அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு என்ன லக்னம் விழுகுது, அந்த லக்னம் விழுகக்கூடிய அந்த நேரமானது முக்குண வேலையில் என்ன வருது, அமிர்தாதி யோகங்களில் எதை சுட்டி காட்டுது, இதையெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு ஜாதகம் பார்க்கும்போது அத்தியாவசியமான விஷயங்கள் என்னங்கிறத தெளிவாக பார்க்கணும் ஒவ்வொரு ஜோசியரும் அப்படிங்கிறார். பிராணனோடு வேலைன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட அந்த லக்னம் விழுகக்கூடிய அந்த நேரத்துக்கு முக்குண வேலை, ராட்சச வேலையா, சாத்வீக வேலையா அல்லது தாமச வேலையா, எந்த வேலையில் துவங்கினா அந்த துவங்கக்கூடிய அந்த காரியமானது வெற்றிகரமாக முடியும் அப்படிங்கிற சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் உண்மைகளெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிந்து உணர்வதற்கு அன்னைக்கு சந்திரன் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர பாதாச்சார், அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் வலுவாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். உணர்வதற்கு முன் விதித்த உடு உணர்தல் போல, உடு அப்படிங்கிறது நட்சத்திரம். இப்படி நீதியுடன் பல பாகம் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மூதாதையர்கள், சான்றோர்கள், ஞானவான்கள், ஜோதிட ஜாம்பவான்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த விதிமுறைகள், பல வகையான விதிமுறைகளையும் ஒரு ஜோசியர் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்கிறாங்க. நீதியுடன் பல பாகம் பார்ப்பதற்கு முன்னே ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தை கணக்கு பார்த்து பார்க்குற போது கூட அந்த குழந்தைக்கான அரிஷ்ட தோஷத்தை தான் எடுக்கணும் அப்படிங்கிறத இங்கே சுட்டி காட்டுறாங்க. நிறை செய்வன் தனை அறிந்து நிகழ்த்துக ஜாதகம். அந்த காரியம் தொடங்கக்கூடிய அந்த நேரத்துக்கு உண்டான ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம், இந்த சக்கரங்களிலே அமரக்கூடிய கிரகங்களினுடைய தாத்பரிகம், பலம் எல்லாம் உணர்ந்து அந்த ஜாதகத்துக்கு அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்துக்கு ஜீவன் உயிரோட்டம் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஜாதகத்தை அடுத்து துவங்கு பலன் சொல்லு அப்படிங்கிறது. இனி அடுத்து வருகின்ற பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.